நாளுக்கு நாள் பெருகி வரும் வாகனங்களால் கார்பன் உமிழ்வு அதிகரித்து வருகிறது. வருங்கால சந்ததியினருக்கு இந்த பூமியை வாழ ஏற்ற சூழல் உள்ள ஒரு இடமாக கொடுப்பதற்கு இயற்கையை பாதுகாப்பது என்பது அவசியமாகிவிட்டது. இந்த நிலையில் மின்சார வாகனங்கள் மீதான மக்களின் நாட்டம் அதிகமாகிவிட்டது. ஆனால் ஏற்கனவே பயன்படுத்தும் வாகனத்தை விட்டு புதிதாக லட்சங்களில் செலவு செய்து ஒரு புதிய வாகனத்தை வாங்குவதற்கு மக்கள் மத்தியில் தயக்கம் நிலவுகிறது. இந்த நிலையில் புவிக்கும் மக்களுக்கும் உதவும் வகையில் கோவையைச் சேர்ந்த AR4Tech நிறுவனம் எரிபொருளில் இயங்கக்கூடிய பைக், கார் போன்ற வாகனங்களை பேட்டரி உதவியால் மின்சார சக்தியில் இயங்கும் வாகனமாக மாற்றிக் கொடுத்து வருகிறார்கள். இதனால் பழைய வாகனே புது தொழில்நுட்பத்திற்கு மாறுவதோடு மட்டுமில்லாமல் தந்தை தாத்தா பயன்படுத்திய வாகனம் என்ற மக்களுக்கு அந்த வாகனம் உடனான உணர்வும் பிணைப்பும் காக்கப்படுகிறது. இது குறித்து சிவசங்கரி கூறுகையில், வணக்கம், என்னோட பேர் சிவசங்கரி. நான் AR4Tech கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். எங்கள் கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குங்க. கோயம்புத்தூரில் செந்தம்பாளையம்ன்ற ஏரியாவில் நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டுருக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பழைய வண்டிக்கு ஒரு புது விதமான EV கன்வர்ஷன் சொல்லிட்டு அதனோட லைஃப் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஆமாங்க, கவர்மெண்ட்லேயே இதுக்கான ப்ராப்பர் அப்ரூவல் எடுத்து தான் செஞ்சிட்ருக்கோம். எந்தெந்த மாடல் வண்டிக்கெல்லாம் அப்ரூவல் எடுத்திருக்கோம்னாக்கா, ஹோண்டா ஆக்டிவா, TVS Zest, சுசுகி ஆக்சஸ், TVS XL, இந்த 4 மாடலுக்கும் நாங்கள் ப்ராப்பராக ARI அப்ரூவலும் எடுத்து, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் சொல்லுவாங்க, STA அப்ரூவல்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்ரூவலும் கர்நாடகா அப்ரூவலும் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோங்க. இந்த வண்டியை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, எந்த வண்டினாலும் வண்டியோட சேசி கண்டிஷனை முதல்ல செக் பண்ணி அது எலிஜிபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்து கஸ்டமருக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் வண்டியில் இருக்கிற மற்ற பார்ட்ஸ் ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாங்கள் வாங்கிக்குவோம் ஃபார்ம். அதுக்கேற்ற மாதிரி வண்டியை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ப்ராப்பரான கண்டிஷனில் இருந்ததுன்னா ஒரு நாள்லேயே கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். வண்டியில் வேறு ஏதாவது டேமேஜ் இருந்ததுனாக்கா மற்ற பார்ட்ஸ் வாங்கி நாங்கள் அசம்பிள் பண்ண வேண்டியதுனால ஒரு நாள்லேருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இங்கே என்ன மாதிரியான ரேஞ்சஸில் வண்டி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம்னாக்கா, ஆரம்பமாக ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதாவது டெய்லி கம்யூட்டிங் ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் இருந்ததுனாக்கா 39,900 ரூபாய் ப்ளஸ் GSTயோடு சேர்த்திங்கன்னா 47,000 சில்லற வருங்க ஒரு வண்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. இதுவே உங்களுக்கு அதிகப்படியான 80 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னாக்கா அதையும் செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு 65,000 கிட்ட வருங்க. இதுதான் வண்டி கன்வர்ஷன் பண்ணுற காஸ்ட்டு. இது 80 தான் ஜாஸ்தி சொல்கிறீங்களே, இதுக்குமே கொண்டு போகாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா நம்ம இது பழைய வண்டி தான் கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த வண்டியை கன்வெர்ட் பண்ணும்போது பேட்ரி வைக்கிறதுக்கான என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் ப்ரொவிஷனில் மட்டும்தான் பேட்ரி வைக்க முடியுதுங்க. அண்ட் மோர் ஓவர் இங்கே யூஸ் பண்ணுற பேட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சேஃபான பேட்ரிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது LFP பேட்டரியும் சோடியம் அயான் பேட்டரிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லித்தியம் அயான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக கிடைக்கும், அதனால் மைலேஜ் கிடைக்கும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இப்போ வெயில் காலம் வர ஆரம்பிக்க போது சீக்கிரமாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் நாங்கள் ரொம்ப காஷியஸாக பிளான் பண்ணியிருக்கிறது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியும் இல்லை சோடியம் அயான் பேட்டரிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிடைக்காதுங்க. இது இதனோட டிஸ்அட்வான்டேஜ் பை த வே. பட் சோடியம் அயான் பேட்டரிஸ் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்குங்க ஹீட் டெம்பரேச்சர். மைனஸில் பார்த்தீங்கன்னாக்கா -நெகட்டிவ்ல 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஹில் ஸ்டேஷனில் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரிங்களா, இதுவே மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்லேயும் இந்த கைண்ட் ஆஃப் பேட்டரிஸை யூஸ் பண்ண முடியுங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆச்சுன்னாக்கா பேட்டரி இம்பேக்ட் ஆகும். அந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும்போது கூட இந்த பேட்டரி ப்ராப்பராகவே ஒர்க் ஆகும். தென் மழை தண்ணி இப்போ அங்கங்கே உங்களுக்கே தெரியும், கடலூரில் வெள்ளம் வந்தது, சென்னையில் வெள்ளம் வந்தது, அந்த மாதிரி டைம் பீரியடில் பேட்டரி எந்த பிரச்சனையும் ஆகாமல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கும்போது மைலேஜ்ன்றது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், அதையும் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, வெறும் 10 ஆம்ப் சாக்கெட் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலனாலும் சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பேட்டரியும் ஸ்வாப்பிங் டைப்பில் கொடுக்கறதுனால ஈவன் நான் ஒருத்தர் வீட்லேயே கூட ஸ்வாப் பண்ணி எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக
வண்டியிலேருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணி அவங்க வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க. வந்து தேவைப்படுறவங்க பேட்டரியை வந்து வண்டி பின்னாடி ஃபேப்ரிகேட் பண்ணி அடிஷ்னல் பேட்டரி வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் மைலேஜ் கிடைக்கணுன்ற பட்சத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ பால்காரங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்னா அவங்களுக்கு பேட்டரி அந்த ப்ரொவிஷனில் வைக்க முடியாது, பட் பால் கேன் அடிக்கடி வச்சு யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்டெண்டட் மைலேஜ் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால பேட்டரி இந்த மாதிரி அடிஷ்னலாக ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அப்ரூவ்ட் மாடலில் ஹோண்டா ஆக்டிவா, டிவிஎஸ் ஜெஸ்ட், சுசுகி ஆக்சஸ், டிவிஎஸ் எக்ஸல் இந்த மாதிரி எல்லா வண்டியுமே நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். இதில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் நான் சொன்ன மாதிரி எல்எஃப்ஐ பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3 hours டைம் பீரியடில் ஃபுல் சார்ஜ் எடுக்கும். வந்து இதுக்கு தேவைப்படுற கரண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட்லேருந்து 2.5 யூனிட் அளவுக்கு தான் வந்து கரண்ட் யூசேஜ் ஆகும். டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் ஆகும் டொமஸ்டிக் சார்ஜிங்கில். ஸோ அதனால் ஒரு 2 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் முடிஞ்சிருங்க. வந்து அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோமீட்டர் மைலேஜுக்கு 6 ரூபாயில் நீங்கள் போகிறது ரொம்ப சாத்தியமான விஷயம்னு சொல்கிறதுங்க. நான் சொல்கிற 6 ரூபாய் கணக்கு அதிகப்படியான கணக்கு நான் சொல்கிறதுங்க. வந்து அப்போது 50 கிலோமீட்ரு பழைய வண்டியில் உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ ஆகும்? 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். 6 ரூபாய் எங்கே இருக்குது, 100 ரூபாய் எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க. ஆஸ் ஐ மென்ஷன், நாங்கள் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அப்ரூவலும் வாங்கியிருக்கோம். அதனால் தமிழ்நாட்டில் எந்த ஆர்டிஓலனாலும் வண்டியை க்ரீன் சர்டிஃபிகேஷனுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்க. எக்ஸாம்பிள், எங்களோட வண்டி ஏற்கனவே சர்டிஃபை பண்ணது நீங்கள் இப்போ டெமோவில் பார்க்கலாங்க. யாருனாலும் இந்த 4 அப்ரூவ்ட் மாடலில் கண்டிப்பாக கன்வர்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. வந்து இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அடுத்த சந்தேகம் இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்கிறீங்க, வண்டியை நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போடுறது, அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ்க்கே காஸ்ட் அதிகமாக ஆகுன்னும் போது நீங்களே கூட சுயமாக வந்து தொழில் செஞ்சு கற்றுக்கலாங்க. இங்கே இதுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம். 3 நாள் ட்ரைனிங் தனியாக கொடுக்குறோம், 10 நாள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். 10 நாள் ட்ரைனிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு விஷயமே தெரியாதவங்க வந்து இங்கே கற்றுக்கிட்டு சுயமாக தொழில் ஆரம்பிக்கிற அளவுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். அடிமட்டத்துலேருந்து வண்டியை பிரித்து கம்ப்ளீட்டாக வந்து ஐஸ் இன்ஜின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பேட்டரிக்கு மாற்றுற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இங்கே நாங்கள் அப்ரூவல் எடுத்த மாடல் வண்டி எல்லாத்தையுமே இங்கே சொல்லித் தருவோம். சுயமாக தொழில் செய்கிறதுக்கான சப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்கிறதுக்கான உதவி எல்லாத்தையுமே நாங்கள்